நேந்திரம் பழத்தை தொடர்ந்து தக்காளியின் விலையும் வீழ்ச்சியை சந்தித்ததால் விவசாயிகள் மாற்று பயிர் சாகுபடியில் ஆர்வம் காட்டுகின்றனர். அவர்களுக்கு தாமரைப்பூ சாகுபடி கை கொடுத்திருக்கிறது. சுமார் 4 அடி தண்ணியை நிரப்பி தற்போது அதில் தாமரை விதைகளை போட்டு தற்போது தாமரை சாகுபடி செய்து வருகிறார். தினமும் கிடைக்கக்கூடிய பூக்களை இவர் பூச்சந்தையில் கொண்டு விற்பனை செய்து வருகிறார். முக்கியமாக திருமண நாட்களில், அதாவது சுபமுகூர்த்த தினங்களில் இந்த பூக்கள் அதிக விலைக்கு செல்வதும், மற்ற நாட்களில் கம்மியான விலைக்கு செல்வதுமாக இருந்து வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் பிரதான தொழிலாக விவசாயம் உள்ளது. இங்கு தென்னை, மா, வாழை, நெல் மற்றும் காய்கறி வகைகளில் வெண்டை, கத்திரி, தக்காளி போன்ற பயிர்களும் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. பிரதானமாக நெல்லுக்கு மாற்று பயிராக பெரிய வெங்காயம் மற்றும் சின்ன வெங்காயம் பயிரிடப்பட்டு வருகிறது. மாற்று பயிருக்கான தேடலில் இருக்கும் விவசாயிகளுக்கு தாமரை சிறப்பான தேர்வாக மாறியிருக்கிறது. ஒரு முறை நடவு செய்தால் போதும், 5 ஆண்டுகள் வரை மகசூல் எடுக்க முடியும் என்பதும், இடுபொருள் செலவு, பூச்சி தாக்குதல், களை பறிப்பது போன்ற பராமரிப்புகள் எதுவும் இல்லாததால் தாமரை சிறந்த மாற்று பயிராக திகழ்கிறது. திருமணம், கோவில் திருவிழாக்கள், மருத்துவ தேவை என பல பயன்பாடுகள் இருப்பதால் தாமரை பூக்களுக்கு நல்ல சந்தை மதிப்பும் இருப்பதால் லாபகரமான மாற்று பயிராக மாறியிருக்கிறது தாமரை. மாற்று பயிரை நெல்லுக்கு போல் இப்போ தாமரை போட்டிருக்காங்க. நாங்கள் ஈராங்கிய முளவண்டு தான் நடுவோம். அதில் விவசாயத்தில் கட்டலை. இந்த ஆண்டு கிளப்புலியில் முருகங்கிறவர் தாமரை போட்டிருக்காரு. அதில் வருவாய் எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு மேலாண்டுக்கு நாங்களும் அதில் செய்யலாம்னு பார்க்கோம். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே உள்ள கீழ்ப்புலியூர் பகுதியில் முருகன் என்கிற விவசாயி நெற்பயிருக்கு மாற்றாக முதல் முறையாக விவசாய நிலத்தில் குட்டை அமைத்து 4 அடிக்கு தண்ணீர் தேக்கி வைத்து தாமரைப்பூ விவசாயம் செய்து வருகிறார். 1 ஏக்கர் பரப்பளவில் குட்டை அமைக்க 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவாகியுள்ள நிலையில் பயிரிடப்பட்ட நாளில் இருந்து 120 நாட்களில் அறுவடை பணிகள் தொடங்கிவிடுமாம். அதன்படி தினமும் 500 முதல் 600 பூக்கள் வரை அறுவடை செய்ய முடிகின்றது. பூக்களை 1 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கொடுத்து வியாபாரிகள் பெற்றுக் கொள்கின்றனர். இந்த விலையானது பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்களில் சற்று அதிகரிக்கும் என்றும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தக்காளி, வெங்காயத்தை தொடர்ந்து நேந்திரம், வாழையும் விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகளை நஷ்டத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. உள்ளூர் சந்தையை மையப்படுத்திய தாமரைப்பூ போன்ற மாற்று பயிர்களை கண்டறிவதன் மூலம் விவசாயிகளுக்கான சாகுபடி தேர்வை அதிகப்படுத்தலாம். இதன் மூலம் ஒற்றை பயிர் சாகுபடியை குறைத்து விவசாயிகள் நஷ்டமடைவதை தடுக்க முடியும். தமிழ்நாடு வேளாண்மை துறை தாமரை சாகுபடி பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்வதும், இதேபோல பிற மாற்று பயிர்களை பரிந்துரைப்பதும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும். தென்காசியிலிருந்து தென்காசி மாவட்ட செய்தியாளர் தங்கம். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.